வடக்கு கிழக்கில் அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை குறைத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திருத்துவக்கேற்ற வகையில் மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பூர்ண கர்த்தால் நடைபெறுகின்றது. நியாயமான கோரிக்கையுடைய அல்லது நோக்கமுடைய இந்த போராட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் முகமாக ஒரு சில விசமிகள் இது சுமந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட போராட்டம், இதனை நிராகரியுங்கள் என்று ஊடக பரப்பில் சொல்லி வருகிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நாளை வடகிழக்கு ரீதியில் தழுவிய பூர்ண ஹர்த்தாலுக்கான ஆதரவை தேடுவதற்காக இன்றைய எங்களுடைய ஊடக சந்திப்பு இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை குறைத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திருத்துவக்கேற்ற வகையில் மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பூர்ண கர்த்தால் நடைபெறுகின்றது. இதற்கு சகல வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களும் தங்களுடைய ஆதரவை தருவதோடு விசேடமாக எங்களுடைய வலிகாமம் வடக்கு மக்கள், எங்களுடைய வர்த்தகர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஏனெனில் இதில் பிரதானமான பாத்திரமாக இருக்கின்ற எங்களுடைய பிரதேசங்களில் கூடுதலான காணிகள் இன்னும் இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்திலும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளும் இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் 3 கிராம சேவையாளர் பிரிவு முழுமையாக விடுவிக்கப்படாமல் 15 கிராம சேவையாளர் பிரிவு இன்னும் பகுதி அளவில் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் குறிப்பாக பலாலி இராணுவ முகாமை தவிர்த்தும் பல மக்களுடைய காணிகளில் இன்று இராணுவம் தங்களுடைய வர்த்தக நிலையங்களை நடத்துதல் போன்ற செயற்பாடுகளையும், கொத்துரட்டி கடைகள், சிகையலங்கரிப்பு நிலையங்களை நடத்துவதோடு மக்களுடைய விவசாய நிலங்களை தாங்கள் விவசாயம் செய்து கொண்டு அந்த அறுவடைகளை எங்களுடைய அந்த மக்களுக்கே விற்பனை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. இது வேறு எங்கும் நடைபெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையில் எங்களுடைய வழிவடக்கு மக்கள் இன்றைக்கும் 35 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இவர்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காகவும் அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை முழுமையாக குறைப்பது சமமாகும். இன்றைய நாளைய நடைபெற இருக்கின்ற பூர்ண ஹர்த்தாலுக்கு எங்களுடைய வலிகாமம் வடக்கு சேர்ந்த மக்கள் பூர்ணமான ஒத்துழைப்பையும், வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை மூடி பூர்ணமான ஒத்துழைப்பை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் எங்களுடைய பிரதேசத்துக்கான ஒரு செயற்பாடாகவே இது பிரதானமாக இருக்கின்றமையால் உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்பதோடு இந்த முகாம்களையும் அகற்றி மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய கோஷங்களோடு உங்களை இணைந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் இன்றைக்கு காங்கிரஸ் சுந்தரையில் விடுவிக்கப்பட்டாலும் எங்களுடைய சிறுவர்கள் பயன்படுத்துகிற சிறுவர் பூங்காக்கான பாதை இன்னும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கின்றது. அந்த பகுதிகளில் இருந்து இராணுவம் வெளியேறினாலும் அது எங்களிடம் இன்னும் கையளிக்கப்படாமல் பல்வேறு விதமான வேண்டுகோள்களை விடுத்தும் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதேபோல் தையிட்டி வடக்கிலே இராணுவமாக அகற்றப்பட்டு இன்று ரான்சிட் கேம்பாக மாற்றப்பட்டு அங்கே மக்களுடைய வீடுகளை நலன்புரி விற்பனை நிலையங்களையும் திகையலங்கரிப்பு நிலையத்தோடு கொத்துரட்டி கடைகள் நடத்துவதாகவும் காணப்படுகின்ற நேரத்தில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்காக பயன்படுத்துகிற காங்கேய சுந்தரை கடற்கரையிலே வர்த்தக நிலையத்தை அமைத்து செயற்படுகின்றமையும், இதனால் எங்களுடைய நிர்வாக செயற்பாடுகளை மக்கள் தங்களுடைய கடற்கரைக்கு செல்வதற்கான வாகன தரிப்பிடங்களையும் இன்றைய இராணுவம் பயன்படுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றமையால் இவ்வாறாகவே எங்களுடைய மயிலிட்டி வடக்கிலே கசாஸ்பத்திரிக்கு முன்னால் இருக்கின்ற மக்களுடைய காணிகளில் இன்றும் இராணுவம் குடியிருந்திருக்கின்றது. அந்த மக்கள் இன்னும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார்கள். இது பலாலி இராணுவ முகாமில் இணைந்த பகுதிகள் தவிர்ந்த பகுதிகளாக இருக்கின்ற பகுதியாக காணப்படுகின்றது. இதேபோல் மல்லாகத்திலும் இந்த இராணுவ முகாம் அமைந்திருக்கின்ற பகுதி ஒரு விளையாட்டு மைதானத்துக்குரிய காணிகளை இப்பொழுதும் இராணுவம் பயன்படுத்தி வருகின்றது. ஆகவே இந்த தேவையற்ற இராணுவ பிரச்சனையை குறைப்பதோடு மக்களுடைய காணிகளை வழங்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய வலிகாமம் வடக்கிலே 2500 ஏக்கர் நிலப்பகுதிகள் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இந்த இடங்களை விடுவித்தல் மூலம்தான் மக்களுடைய மீள்குடியேற்றம் துரிதமாகும், அவர்களுடைய மீள்குடியேற்றம் துரிதப்படுத்தப்படும். அவை அதனை ஒட்டிய இந்த கர்த்தால் நடவடிக்கை நடக்கின்றது. அதற்காக உங்களுடைய முழுமையான பூர்ண ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 18/8/2025 அதாவது நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினரால் அழைப்பு விடுக்கப்பட்ட கடையடைப்பு போராட்டத்தை வலிதன்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் என்ற அடிப்படையிலே முழுமையாக ஆதரிக்கிறேன். ஒரு போராட்டம் அழைப்பு விடுக்கப்படுவது என்பது
யாரால் அழைப்பு விடுக்கப்பட்டது, எந்த இடத்தில் அழைப்பு விடுக்கப்படுகிறது என்பதற்கு அப்பால் அந்த அழைப்புக்கான நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த நோக்கம் சரியானதாயின் ஒரு பாதிக்கப்பட்ட இனம் அந்த போராட்டத்திற்கான முழுமையான ஆதரவு வழங்குவதே சரியான அணுகுமுறை என்று நான் கருதுகிறேன். முத்தையன்கட்டில் 5 இளைஞர்கள் இராணுவத்தினரால் எந்த காரணமுமின்றி அழைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு அதில் ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டதை கண்டிப்பதும், இராணுவ பிரசன்னம் வடக்கு கிழக்கில் தேவையற்றது என்பதை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த போராட்டம் மிகவும் நோக்கம் சரியாக இருப்பதால் பலிதன்மேற்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வர்த்தக பெருமக்களையும் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு அன்புரிமையோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நியாயமான கோரிக்கையுடைய அல்லது நோக்கமுடைய இந்த போராட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் முகமாக ஒரு சில விசமிகள் இது சுமந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட போராட்டம், இதனை நிராகரியுங்கள் என்று ஊடகப் பரப்பில் சொல்லி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை புரிய வைக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி என்பது தந்தை செல்வாவை தலைமையாக கொண்டு மக்களால் உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு மக்களுடைய விடுதலைக்காக முதல் வழியாக ஜனநாயக போராட்டத்தை கையாண்டு இன்று வரை அதை கைவிடாமல் தொடர்ச்சியாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகின்ற கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொங்கு தமிழ் மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு பின்னர் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி பேரணிமிக்க அந்த போராட்டத்தில் முதல் நாள் தொடக்கம் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் முதல் நாளிலேயே கலந்து கொண்ட பொழுதும் எந்த மக்களும் அந்த போராட்டத்தை இதில் சுமந்திரன் நிற்கிறார் என்று எதிர்க்கவும் இல்லை. மிக எழுச்சிமிக்க போராட்டமாக அது மாறியது. அண்மையிலே 5949 ஏக்கர் காணியை அரசாங்கம் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக சுவீகரிப்பதை முதலாக வர்த்தமானியிலே தெரிந்து கொண்டு முதலாக அதற்கு எதிராக சட்டமறுப்பு போராட்டத்தை தொடங்குவோம் என்று அரசாங்கத்துக்கு காலக்கெடு விடுத்ததும் மட்டுமல்லாமல் இன்று அதனை நீதிமன்றத்திலே கொண்டு போய் அதனை தடுத்து நிறுத்தியதும் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள்தான். இதை எந்த மக்களும் சுமந்திரன் அவர்கள் இதை செய்ய வேண்டியதில்லை என்று யாரும் சொல்லவும் இல்லை. இதை நாங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் என்பது இராணுவத்தினுடைய காலங்காலமாக இராணுவத்தினால் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்து வருகின்ற மக்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. பலிதன்மேற்கு பிரதேசமும் இதனை முழுமையாக ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் மாதகளிலே ஒரு நன்கொடையாளர் 46 பரப்பு காணியை பிரதேச சபைக்கு அன்பளிப்பாக தந்திருந்தார். அந்த 46 பரப்பு காணியிலே கொள்கலனை அமைத்து நாங்கள் ஒரு வருமானத்துக்கான வழியை தேடிய பொழுதும் இராணுவத்தினர் அதை அடாவடித்தனமாக ஆக்கிரமித்து இன்று வரை அந்த 46 பரப்பு காணியையும் எங்களுடைய கையிலே தராமலுக்கு அதை அகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த காணியிலே 46 பரப்பு காணியிலே தோட்டங்களை செய்து அவர்கள் தங்களுடைய வருமானங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாதகள் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதியாக இருக்கக்கூடிய பல இடங்களை இராணுவத்தினர்கள் தங்களுடைய கையகப்படுத்தி கடற்படையினர்கள் தங்களுடைய கைக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாதாரண மக்கள், அது மட்டும் பிரதேச சபையினுடைய பிரதிநிதிகள் ஒரு ஜனநாயக உரிமை சார்பாக சிறியொரு போராட்டத்தை நிகழ்த்துவதற்கு முன்வந்தாலும் இராணுவத்தை குவித்து புலனாய்வை குவித்து அந்த உண்மையான ஜனநாயக போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதிலே முனைப்பு காட்டி வருகிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் பலிதன்மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட வர்த்தக பெருமக்கள் இது ஒரு நியாயமான கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு முழுமையான ஆனைக்கோட்டை தொடக்கம் மாதகள் வரையான வர்த்தக பெருமக்கள் முழுமையாக கடையெடுப்பை செய்து இந்த போராட்டத்திற்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். கிளியோபட்ராவின் மூக்கை கனவில் காண்பவர்கள் காணட்டும். அவர்களை எழுப்புதல் எமக்கு அவசியமற்றது. கருணையுள்ளோரே, நீங்கள் உறங்கிவிடாதீர்கள் என்று ஈழத்து பெண் கவிஞை சிவரமணி கூறினார். அதை நினைவுறுத்தி கொண்டு இந்த போராட்டத்தை எதிர்க்கின்ற கனவில் இருப்பவர்கள் எதிர்க்கட்டும். அவர்களை திருப்புவது அல்ல எங்கள் நோக்கம். உண்மையில் ஜனநாயக போராட்டத்தை மதிக்கின்ற, ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்று நம்புகின்ற அத்தனை வர்த்தக பெருமக்களும் நீங்கள் எங்களோடு கைகோர்க்க வேண்டும். இந்த போராட்டத்தை
போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு தர வேண்டும். அன்றைக்கு படுகொலை நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பை சுமந்திரன் மூலமாகவோ அல்லது தமிழரசு கட்சியோ எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அந்த குளத்திலே அந்த நீருக்கு மேலே குப்புறமாக ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டு மிதக்கின்ற அந்த கொடூரமான காட்சியும் அதை பார்த்த ஒரு தாயினுடைய பதறி பரிதவித்த குளறிய அந்த ஓசையும் உடன் பிறந்தவர்களுடைய கூக்குரலும் தான் எங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அநியாயத்தை தொடராமல் தடுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் பேதங்களற்று ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இப்பொழுதும் இந்த ஊடக சந்திப்புக்கும் இந்த பிரதேச சபையினுடைய அனைத்து கட்சிகளையும் நான் அழைப்பு விடுத்திருந்தேன். பேதமின்றி வாருங்கள், இது நியாயமான போராட்டம் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த போராட்டத்தை வேறொரு கட்சியின் தலைமையில் ஆரம்பித்திருந்தாலும் இதன் நியாயம் கருதி வலிதன் மேற்கு பிரதேச சபை இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்ற உறுதிப்பாட்டை சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.